ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கர நரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் தர்மஸ்தானம். தர்மவான்கள் வீடு, பாக்கியவான்கள் வீடு. நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு தகவலை சொல்ல போகிறோம். ராகு கேதுகள், சர்ப்ப கிரகங்கள், சயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் மே 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாங்க. ராகு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. கேது 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. கும்பராகு சிம்ம கேது. இந்த தொடர்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போது ஜோடத்துக்கு நிறைய வீடியோ போடுறோம். தனுசு ராசியிலேருந்து போது ஜோடத்துலேருந்து தனுசு ராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம். எங்கள் டீம் நிறைய வேலை பார்க்குது. நிறைய கண்டென்ட் போட்டிருக்கிறேன். ராசி பலன்கள், நட்சத்திரம், மூலம், போராடம், உத்திராடம், நட்சத்திரத்துக்கு நட்சத்திர பலன்கள், தசாபுத்தி பலன்கள், நிறைய தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், பூஜை புனஸ்காரம், வழிபாடு, கிரகணம், இப்படி நிறைய தகவல்களை தனுசு ராசிக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம். நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன். நான் குறைஞ்சது ஒரு வீடியோ போடுவேன். சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நேரில் அனைவரும் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எதாக இருந்தாலும் போடுங்க. உங்கள் விருப்பு எதாக இருந்தாலும் போடுங்க. நான் திருத்திக்குருவோம். சரியா? எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுபோக கேள்வி பதில் கேளுங்க. நிறைய பேர் ஜனன ஜாதகத்தை கேட்குறாங்க. நீங்கள் பிரச்சனையை கேளுங்க. கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, மற்ற விஷயத்தில் பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், எதில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா அதுக்கு சாட்டாக பரிகார வழிபாடு என்ன முறைன்னு சொல்லிடலாம். இல்லைன்னா எப்போ நிவர்த்தி ஆகும்? கோச்சார ரீதியாக ராசி பலன்கள் படி, ராசி மண்டலத்தின்படி இப்போ நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட் மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ், தொடர்ந்து பார்க்குற அனைத்து தனுசு ராசி நேயர்களுக்குமே நன்றி. இந்த உலகத்தில் வாழ்கிற கோடிக்கணக்கான தனுசு ராசி நேயர்களுக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. உங்கள் பொற்பாதத்தை தொட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ராகு பகவான் சாயா கிரகம், சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம். அவருக்குன்னு வீடு கிடையாது. இந்த காலப்புருஷ சக்கரத்தில் அவருக்குன்னு ராசி கிடையாது. எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவார். அந்த வீட்டு நாதன் எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தன் நிலைப்பாடை வச்சுக்கிறார். தன்னுடன் இணைந்த கிரகம், தன்னை பார்த்த கிரகம், தனக்கு சாரம் கொடுத்த கிரகம், இவங்கள்படி தான் அவர் பலன் சொல்வார். அவர் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல அமைப்பு தான். 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். உபசன சாணத்தில் ராகு இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா தகப்பன் விஷயத்தில் சில பிரச்சனைகள், தகப்பனுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். ஆலய வழிபாடு, கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. மனதில் ஒரு பற்றற்ற நிலைமை இருக்கும். மற்றபடி வேறு 9ஆம் இடத்துல கேது ஒன்றும் செய்ய மாட்டார். சூரியன் வீட்டில் இருக்கிறாரு. லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி வீட்டில் இருக்கிறதுனால நல்ல பணங்களை தான் கொடுப்பாரு. சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால விஷக்கண்டம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நான் நேரடியாக பலனுக்கே வந்துடுறேன். சரியா நேர்களே? அதனால் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. சிம்மம் ஒரு சூரியனுடைய வீடு. உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடுகளை கவனமாக வச்சுக்கோங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை அண்டையத்தில் சாப்பிட்டு அது உடலுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாது. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. அங்கே நட்சத்திர சாரமும் பூரம், மகம், உத்திரம். இதில் பூரம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனானது. பூர நட்சத்திரத்தில் கேது போகும்போது தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பார். சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் ராகு கேது பயிற்சியில் கேது தான் சரியில்லை. ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. கேதுவை போல் கெடுப்பார் இல்லைம்பாங்க. அதனால் கேது சரியில்லாமல் இருக்கிறதுனால கேதுக்குள்ள கிரகம் யார்? விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானோட வழிபாடை கூடுதலாக வச்சுக்கோங்க. தினமும் கணபதியோட காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். பிள்ளையார்பட்டிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. மலைக்கோயிலுக்கு போகலாம். திருச்சியில் இருக்கிற மலைக்கோயிலுக்கு போகலாம். சங்கரன் கோயிலில் உள்ள சர்ப்ப விநாயகருக்கு போகலாம். பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்கோயில் விநாயகருக்கு போகலாம். ஸோ பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. விநாயகரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். நிறையா இருக்குது. அல்லல் போம், மண்வெளி போம், அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமத மரியணை கோபத்தில் போம், கணபதி கைதுல் கால். இந்த மந்திரத்தை மே 18ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து டெய்லி சொல்லுங்கள். அதுபோல் சங்கடகர சேர்த்து இன்றைக்கி விநாயகர் பூஜையில் சேர்ந்துக்கோங்க. அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. யானைகளுக்கு கரும்பு அல்லது வாழைப்பழம் கொடுங்க. இப்படி சின்ன சின்ன காரியம் பண்ணுங்கள். கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். பிள்ளையார்பட்டி கணபதி காயத்ரி மந்திரம். ஓம் சிவமயம் அருள்மு கற்ப விநாயகர் துணை கணபதி காயத்ரி. ஓம் ஏகதந்தாய மேகி வக்கரதுண்டாய திமேகி தந்தோபந்த வரசுதியாத். மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளீம் கணபதியாக நவக. அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா நேர்களே? நான் கொஞ்சம் வேகமாக சொல்லும்போது ஒரு சில வார்த்தைகள் முன்ன பின்ன சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் அந்த சுலோகத்தை தெரிஞ்சு அறிஞ்சு நல்லதாக சொல்லுங்கள். உங்கள் நாபி கமலத்திலேருந்து வர்ற வார்த்தைகள் அந்த நாக்கிலிருந்து வெளிப்படும் போது நயமாக நல்ல விதமாக வந்துச்சுன்னா நலப்படுவீர்கள். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஐம்புலத்தை அடைக்கிட்டு வீட்டிலே பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த விநாயகப் பெருமான, வினைதீர்க்கும் விநாயகப் பெருமான ஒரு முகமாக நின்று கும்பிடணும். நம்பிக்கையோடு நினச்சி அந்த தும்பிக்கான வழிபட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு கேது பாக்கிய ஸ்தானத்துக்கு வருது அந்த நல்ல விதமாக பார்க்கப்படாது. நான் அப்பப்போ அந்த வீடியோவை நான் ரிவைஸ் பண்ணுவேன். சரியா? ஏன்னா அவர் ஒரு நட்சத்திர பாதத்தில் 2 மாதம் இருப்பார். 32, 18 மாதம் இருப்பார். உத்தரம் 1ஆம் பாதம்,
அடுத்து பூரம் 1 பூரம் 4 3 2 1, அடுத்து மகம் 4 3 2 1. இந்த ஆர்டரில் தான் போவார். தன்னுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவார். அந்நேரம் முழுக்க சூரியனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் இருக்கும். இதெல்லாம் கோச்சாரத்தில் கேதுவனுடைய நிலைப்பாடு. கேது ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். கேது வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் விருச்சிகம் கும்பம் கண்ணியில் இருந்தார்னா நிறைய கடுப்பலங்களை கொடுக்க மாட்டார். உங்கள் ஜனன ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க. விருச்சிகம் கும்பம் கண்ணியில் இருந்தார்னா இந்த கேது பயிற்சியில் அந்தளவுக்கு கடுப்பலங்கள் இருக்காது. மாறாக மற்ற இடத்துல இருந்தார்னா கடுப்பலங்களை கொடுப்பாரு. கடகத்தில் இருக்கக்கூடாது, சிம்மத்தில் இருக்கக்கூடாது. அதுபோக வந்து அவர் மற்ற இடம் மேசத்தில் இருக்கக்கூடாது, தனுசுலேயும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அந்த 4 இடத்துல இருக்கக்கூடாது, மிதுனத்தில் இருக்கக்கூடாது. 5 இடம் கடகம் சிம்மம் மிதுனம் மேஷம் தனுஷு, இந்த 5 இடத்துல கேது இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல இருக்கலாம். மத்தியம பலனை கொடுப்பார். மகரம் மீனம் கன்னி ஏற்கனவே சொல்லிட்டேன். மகரம் மீனம் கன்னி விருச்சிகம் கும்பம், இந்த 5 இடம் வந்து அவருக்கு ஒரு நல்ல இடம் தான். சரியா? இதெல்லாம் பார்த்துக்கொண்டு நீங்கள் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து ஒரு அமைப்பை தான் சொல்ல முடியும். சரியா நேர்களே? ஏன்னா கேது வந்து எல்லாத்துக்கும் கெடுப்பாருன்னு சொல்ல முடியாது. ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் குரு பார்வைக்கு வந்தார் நல்ல பலன்களும் கொடுப்பாரு. குருவோட சேர்ந்து கேளை யோகத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அந்நேரம் சந்திரன் கெட்டு போயிருப்பார் ராகுவோட சேர்ந்து, இருந்தாலும் கேது நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக தனித்த சுக்கிரன் புதன் கூட சேர்ந்திருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. புதன் கூட சேர்ந்த கேது வந்து ஒரு ஆன்மீகத்தை கொடுப்பாரு, அறிவாற்றலை கொடுப்பாரு. அறிவாக இருந்தால் ஆன்மீகம் இருக்கும். சரியா? இவங்க புஸ்தகம் நோட்டமாக அழிஞ்சிட்டு இருப்பாங்க. சாமி புஸ்தகம்லாம் நிறைய வாங்கி படிச்சுட்டு இருப்பாங்க. அதுபோக டாக்குமெண்டேஷனில் ஒரு கட்டிக்காரனாக இருப்பாங்க. சுக்கிரன் கூட சேர்ந்த கேது வந்து உடலில் சில பிரச்சனையை கொடுத்துருவார். அரிப்பு தடிப்பு தோல் பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் இவர் வித்தியாசமான ஒரு இதை கொடுப்பாரு. சரியா? ஒரே நேரத்தில் 2 விதமாக இருப்பாங்க. கோயிலுக்கும் போவாங்க. கோயிலுக்கு போகும்போது வந்து அதை ஒரு பெரிய கேளிக்கை நிகழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் கோயிலுக்கு போகும்போது பார்த்துருக்கீங்களா, பெரிய ஆடம்பரம் பிரம்மாண்டமெல்லாம் பண்ணுவாங்க. சினிமா நடிகர் கோயிலுக்கு வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி கொண்டு போவாங்க. ஏன்னா சுக்கிரன் கூட சேர்ந்தாருன்னா அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பிரம்மாண்டப்படுத்துவார், அழகுபடுத்துவார், ஆடம்பரப்படுத்துவார். இப்படிலாம் பலன்கள் போகும். ஸோ இதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். நான் கேதுவை பற்றி தனுசு ராசி நேயர்களுக்கு மொத்த அமைப்பு எப்படி இருக்குது அதை வந்து நான் வீடியோ போடுறேன். கேது திசை வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சு போயிடும். சரியா? உத்திராட நட்சத்திரத்துக்கு கேது திசையெல்லாம் வராது. இவங்க யார்? பூராட நட்சத்திரத்துக்கு வந்து கேது திசை வரப்போகிறது கிடையாது. ஏன்னா சுக்கிர திசையில் தான் பிறந்திருப்பீங்க. மூல நட்சத்திரத்தில் ஆரம்பத்திலே முடிஞ்சிருக்கும், ஒரு 7 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால் கேது திசை வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காது. அந்த அளவுக்குள்ள நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. பொதுவாக ஒரு கிரகம் கோச்சாரத்தில் சரியில்லைனா தசையில் தான் பிரச்சனை பண்ணும். சரியா? இப்போ ராகு திசை தான் உங்களுக்கு மெயின். ராகு திசை தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். ராகு திசை நல்லாயிருக்கும். அதான் சப்ஜெக்ட். சரியா? அதனால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மற்றவங்களை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுவேன். நான் தொடர்ந்து உங்களுக்கு ஜோதிட தகவலெல்லாம் வாரி வழங்கிட்டே இருப்பேன் நேரில். நான் அறிந்த உண்மை, இறைவன் எனக்கு அளித்த கட்டளை, அனுபவம், ப்ராக்டிக்கலாக ஜாதகம் பார்க்குறது, ஒவ்வொருத்தரோட சூழ்நிலைகள் என்ன, அது ரொம்ப முக்கியம். ஒரு ஜோதிடருக்கு வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறது தான் அவனோட டேலண்ட்டு. நான் ஒரு நாளைக்கு தனிப்பட்ட ஜாதகம் 4 பார்க்குறோம், ஆயிரக்கணக்கில் பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது தெரிஞ்சு போயிடும். தனுசு ராசியில் வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ராகதிசை நடக்குது. இப்போதைக்கு மத்தியம இதில் இருக்கிறவங்களுக்கு ராகதிசை நடக்குது. பார்ப்பேன் நான். போராடம் தான் நிறைய வரும். போராட நட்சத்திரத்தில் ஜாதகம் வரும்போது பார்த்தா ராகதிசை நடந்துகிட்ருக்கும். சரியா? மத்தியம வயதில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். ராகு சரியில்லாமல் இருப்பார். இனிமேல் அவங்களுக்கு ஓரளவு சார்ட் அவுட் ஆகும். ஏன்னா ராகு ஓரளவு 3ஆம் இடத்துக்கு வராரு. சனி பகவான் வீட்டுக்கு வராரு. ராகு சனிபான் மாதிரி ஆக்ட் பண்ணுவார். 2-3 குடியின் மாதிரி ஆக்ட் பண்ணுவார். குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும், பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும், பேச்சில் ஒரு நளினம் இருக்கும், ஆள் வீர தீர சூரனாக இருப்பீங்க, தைரியம் இருக்கும், காரியம் இருக்கும், அணுக்குளம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ராகு வந்து செவ்வாய் பார்வைக்கு வருவார். செவ்வாய் ஜூன் 6ஆம் தேதி ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரும்போது ராகுவை பார்ப்பார். அடுத்து வந்து ராசி 10ஆம் இடத்துக்கு வந்தாலுமே சனி பகவானை பார்ப்பார். சனி கூட ராகு இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ வந்து செப்டம்பர் 15 வரைக்கும் ராகுக்கு வந்து செவ்வாயோட செவ்வாய் இருக்கும். அதனால் மே 18ஆம் தேதி ராகு பயிற்சி ஆனாலுமே செப்டம்பர் 15 வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு செவ்வாய் பார்வை நல்ல விதமாக பார்க்கப்படாது. அந்நேரம் காலபைரவர் வழிபாடு பண்ணணும். சரியா நேர்களே? இப்படி நிறைய சூட்சுமம் இருக்குது. அதாவது ராகு 3ஆம் இடத்துல இருந்தால் இருக்கிறது நல்ல விசேஷம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் செவ்வாய் தாக்குதல் இருக்கிறதுனால காலபைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் பண்ணிடுங்க. அடுத்து பலன்கள் எப்படி சார் இருக்குது? நான் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அமைப்பை சொல்லிட்டேன். அதுதான் ஒரு முக்கியம். ஒரு அமைப்பு ரீதியாக சொல்லணும். முதல் அந்த கிரகம் எப்படி இருக்குது, அந்த கிரகத்துடைய நிலைப்பாடு என்ன, அது உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கா, கெடுக்கிற மாதிரி இருக்கா, இந்த அனலைஸ் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து பலனுக்கு போக முடியும். ஓகே நேர்களே, இப்போ ராகு வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. கும்பக்கேதுவாக இருக்கிறாரு. பொதுவாக கும்பத்தில் கேது இருந்தாலே ஆள் நல்லா பேசுவீங்க, இனிமையாக பேசுகிற ஒரு அமைப்பு இருக்கும். எல்லாத்துக்கும் உதவி பண்ணுற ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். அதே நேரத்தில் குடும்பம் தாமதமாக அமையும். இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, திருமணம் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகும்.
இந்த அடுத்த வரையும் 1.5 வருஷத்தில் திருமண அமைப்புகள் தள்ளி போகும். அதனால் ஜனன ஜாதகத்தில் நல்லா பார்த்துக்கோங்க. ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு வந்து திருமண தடையை கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாருல, 2ஆம் இடம் என்ன ஆஃப்டர் மேரேஜ், அதுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். ஒருத்தனை வந்து தனியாக கொடுத்தனம் பண்ணுறதுக்கு சில கட்டையை போடுவார். அதனால் கொஞ்சம் திருமண ஏற்பாடில் இருக்கிறவங்க ஜனன ஜாதகத்தை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கும், பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், பொன்பொருள் சேர்ப்பீங்க, சொந்த பூமி மனை வாங்குறதுக்கு நல்ல யோகத்தெல்லாம் கொடுப்பாரு ராகு பகவான். குரு பகவான் வந்துட்டார். குரு பார்வைக்கு ராகு வருவார். ராகு இருக்கிற வீட்டை குரு பார்ப்பார். குரு பயிற்சிக்கு பின்னாடி குரு 9ஆம் பார்வையால் கும்பத்தை பார்க்குறது நல்ல விசேஷம் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் குரு உடனே ராகுவை பார்க்க மாட்டார். ராகு வந்து ஆண்டி கிளாக் வைஸாக வருவார், குரு கிளாக் வைஸாக வருவார். ஸோ ஒரு கட்டத்தில் 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. அது எந்த கட்டம்னு இன்னும் நாள் இருக்குது. அது 2026 தான் நடக்கும். அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு அது ஹைலைட் பண்ணுறேன். சரியா நேர்களே? அதுதான் ஜோதிடம். சும்மா உட்காந்துக்கிட்டு ராகு திசை வந்து 1.5 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் பலன்களே கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் அதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. யூடியூப்பை திறந்துட்டோம்னா ஒரு 5-6 பேர் உட்காந்துக்கிறாங்க, இடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க சேரை போட்டுக்கிட்டு. சனி திசை இப்படி தான் இருக்கும்னு 2.5 வருஷத்துக்கு பலன் சொல்கிறாங்க. 2.5 வருஷத்துக்கு அப்படியே நடக்கும். இப்போ சனி வந்து வக்கரம் அடைய போகிறாரு வருகிற ஜூன் 12ஆம் தேதி. அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா தனுசு ராசியை போட்டு தாக்கிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் ஜூன் 12ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவர் வந்து வக்கரமாய் 3ஆம் இடத்தை நோக்கி வருவார், அருமையான பலன்களை கொடுப்பாரு. இந்த ரிவைஸ் பண்ணி உள்ளதெல்லாம் எதுவுமே யாருமே சொல்கிறது கிடையாது, அப்டேஷனே கிடையாது. நாங்கள் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணலை, ஆனால் இதெல்லாம் யாரும் கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை பொதுவாக அப்படியே சொல்லிட்டு போயிடுது. என்ன தனுசு ராசி நேயர்கள் என்ன பெட்டிஷன் போட போகிறீங்களா, என்னடா இப்படி சொல்லிட்டு போகிறீங்க, இது அடுத்து என்ன நடக்கும், இது கேட்க போகிறீங்களா? கேட்க போகிறது கிடையாது. சரி, இவங்க என்ன காதல் வச்சு தானே கேட்க போகிறாங்க. யூடியூப் 10 பேர் கேட்பாங்க, 11ஆவது கேட்டுட்டு போகிறாங்க. அப்படித்தான் எல்லோரும் பலன் சொல்கிறாங்க வெளியே. ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்குது, அடுத்தடுத்து அதோட என்ன நிகழ்வு நடக்க போகுது, அதோடைய சஞ்சாரம் என்ன, அது எப்படி ட்ராவல் பண்ணுறது, அது பேத் என்ன, அதோடைய ட்ரூத் என்ன, எப்படி போகுது, அதோடைய வழித்தடங்கள் எப்படி இருக்குது, இதை யாருமே வந்து அப்சர்வ் பண்ணுறது கிடையாது, இது சொல்கிறதும் கிடையாது. சரியா? ஜூன் 12ஆம் தேதி யார் சனி பகவான் வக்கரமாயி 28 வரைக்கும் இருக்கிறார். நவம்பர் 28 வரைக்கும் அவர் வந்து பின்னோக்கி வருகிறார். உத்திரட்டாதி 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் பூரட்டாதிக்கு வந்துட்டு மறுபடியும் தான் நேர்கதியில் பயணிக்கிறார். அவர் பின்னோக்கி வருகிற காலகட்டம் வந்து தனுசு ராசிக்கு நல்லா இருக்கும். ஜூன் 12லேருந்து நவம்பர் 28 வரைக்கும். அதை ஒரு குறுஞ்செய்தியாக இந்த வீடியோவில் இடையில சொல்கிறேன். ஓகே நேர்களே, ஏன்னா நம்ம சனி பகவானை கூப்பிட்டேன்னா சனி பகவான் வீட்டில் தான் ராகு இருக்கிறாரு. ஸோ அந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இவ்வளோ தாங்க ஜோதிடம். ராகுக்கு வீடு கொடுத்தவன் வந்து எப்போல்லாம் நல்லா இருக்கானோ அப்போ ராகு நல்ல பலன்களை கொடுப்பார். இவ்வளோ தான், ஒன்றும் கிடையாது. ஏன்னா ராகுக்குன்னு வீடு கிடையாது, அவருக்குன்னு தனி சட்டை கிடையாது. அடுத்தவங்க சட்டையை தான் போட்டுக்குருவார். சரியா? அடுத்தவங்க பொருளை தான் யூஸ் பண்ணுவார். ஏன்னா ஒரு சாயா கிரகம், நிழல் கிரகம், ஷேடோ பிளானெட். ஸோ எந்த இடத்துல எந்த வீட்டில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தன் நிலப்பாடை மாற்றிக்கிட்டே இருப்பார். ஓகே, இது வந்து இடையில ஒரு தகவலாக தான் சொன்னேன், பலன்கள் இல்லாது. இது ஒரு முக்கியமான தகவல். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ராசி பலன் கேட்குறது முக்கியம் கிடையாது, அந்த ராசி எப்படி இருக்குது, அந்த கிரகம் எப்படி அந்த ராசியோட சம்மந்தப்பட்டு இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் மற்ற நிகழ்ச்சி நடக்கும். திருமண நிகழ்ச்சிகள் கொஞ்சம் முன்னப்பட இருந்தாலுமே மற்ற காரியங்களும் நிறையா இருக்குது. கிரகப்பிரவேசம், காது குத்து, மொட்டை அடிக்கிறது, பூ போயிடுது, பெண்கள் பிள்ளைக்கு வளைகாப்பு, அப்புறம் பேர்காலம், பிள்ளைக்கு பேர் வைக்கிறது, இது மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். திருமண அமைப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சுகஸ்தானத்தில் ராகு சனி பகவான் இருக்கிறாரு. இருப்பினும் குரு பார்வை ராசிக்கு இருக்குது. வேலை நோக்கம் இருக்கிறதுனால திருமணம் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் அப்படி இழுத்து போய் நடக்கும். ரைட்டு. என்ன சொன்னோம், நம்ம பொன்பொருளை பற்றி சொன்னோமா? பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் இருக்கும். பூமி இடம் மனை வாகன யோகமெல்லாம் இருக்கும். சரியா? எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கும். எடுக்கும் காரியத்தில் முயற்சி இருக்கும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வந்துருச்சு பார்த்தீங்களா? தேக ஆரோக்கிய பிரச்சனை கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல இருக்க கேது, 9ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுவார். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், நல்ல லாபம் இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் அனுகூலமாக இருக்கும். 8ஆம் இடத்துல கேது அதெல்லாம் செய்வார். 8ஆம் இடம் 9ஆம் இடம் 8, 9ஆம் இடங்களே வெளி தொடர்பில் குறிக்கும். 8, 9, 12ஆம் இடத்தோட பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டாலே கொஞ்சம் அலைச்சலோட வெளிநாட்டு தொடர்பில் லாபத்தை கொடுக்கும். இப்போ வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறனால அதை செய்வார். பதவி உயர்வுகள்லாம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் கிடைக்கும். ஏன்னா சிம்மம் வந்து அரசு வீடு தானே, அங்கே கேது இருக்கிறதுனால அதெல்லாம் செய்வார். அதுபோக பொருளாதார நிலை, கையில் காசு பணம் எப்படிப்பா இருக்கும், அதான முக்கியம். ஆரிய குத்து ஆடினாலும் தாண்டவ கோணே, காசு மேலே கண்ணு வைடா தாண்டவ கோணே, உள்ளே பகவையடா தாண்டவ கோணே, காசுக்கு உறவில் உதட்டில் உறவாரடா தாண்ட கோணே அப்படின்னு பராசத்தில் ஒரு பாட்டு இருக்குது. இதுதான் நிஜம். உலகத்தில் வந்து இன்றைக்கி வந்து நிஜமாக நடக்கிறது இதுதான். காசுக்காக தான் எல்லா உறவுகளும் பேசுகிறது, வைக்கிறது, பார்க்குறது, எல்லா வேலையும் செய்கிறது எல்லாமே. மனசுக்குள்ளே வந்து பணம் என்ற ஒரு மந்திரம் இருக்குது. மனசுக்குள்ளே நமக்கு ஒரு அந்த வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்குது, பணம். சரியா? செல்வம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் நாடி ஓடுன்னு சொன்ன மாதிரி பணத்தை தேடி தான் எல்லாமே சுற்றிட்டு இருக்குது. அதனால் பொருளாதார நிலை ரொம்ப முக்கியம் தனுசு ராசினியர்களுக்கு. தனுசு ராசினியர்களுக்கு பொருளாதார நிலை எப்படி சார் இருக்கும் அப்படின்னம்னா, பொருளாதாரம் நல்லதாக இருக்கும். சரியா?
சொந்த பந்தத்தால் ஒரு ஏற்றம் கிடைக்கும், அவங்களால ஒரு ஹெல்ப் கிடைக்கும், எல்லாம் ஒரு மனதாக ஒன்று சேருவீங்க. சில பேருக்கு வந்து வீடு மனை மாறி காரு பங்களா வாங்குறதுக்கு யோகம் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஒரு அனுகூலம் கிடைக்கும். இது மூலிமா பணம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்ச மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவி கிட்ட நல்ல ஒரு ஒற்றுமையும் இருக்கும். அந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும், சரளமாக இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். கொடுக்கல் வாங்கல், கிவ் அண்ட் டேக் வந்து மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கொடுத்த கடன்களில் வசூலாகும். சரியா, கொடுத்த கடன்களாம் வசூலாகும். அதெல்லாம் நல்லபடியாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. பெரிய தொகை, ஒரு பெரிய தொகையை வந்து இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதில் நல்ல லாபம் கிடைக்கும். அது வந்து தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது சாத்தியப்படும். தொழில் வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது நல்லபடியாக லாபத்தில் போய் முடியும். பிறருக்கு ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, சூரிட்டி கொடுக்கறது, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் இழுபறை இருக்கும், இருந்தாலும் தீர்ப்பு சாதகமாக இருக்கும். சரியா, அதனால் அதில் தலையிடாமல் இருக்கிறது நல்லதான். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருங்க, தனக்குன்னு வாழ்ந்துட்டு போங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கூட்டாளிகளால் ஒத்துழைப்பு இருக்கும். இன்டகிரேஷன் நல்லா இருக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் நல்லபடியாக லாபம் இருக்கும். பயணங்கள் இருக்கும். எங்கேனாச்சும் ட்ராவல் டூர் போயிட்டு இருப்பீங்க. போட்டி பொறாமைகள் எதுவும் இருக்காது. எதனாச்சும் நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அரசுக்கிட்ட கடன் வாங்குறீங்கன்னா கிடைக்கும். சரியா, அது விஷயமாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசோடைய சப்சிடி, லோனு வாங்குறது, அரசுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக முடியும். உத்தியோகம், அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகம் நல்லாயிருக்கும். எதிர்பார திருப்பம் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். கேது வந்து இடத்த மாற்றுவார். அதனால் சிம்மத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நீங்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருந்த பதிவு உயர்வு, ஊதிய உயர்வுலாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு லிஃப்ட் இருக்கும். உயர் அதிகாரிகள் நல்லபடியாக பாராட்டுவாங்க. உடன் வேலை பார்க்குறவங்களுடன் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேலை பளு குறைவாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை ராகு நல்லா செய்வார். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நல்ல எனெக்ஷன் கொடுப்பாரு. சரியா, பக்கத்தில் இருக்கிற காரியங்களை நல்லா செய்வார். 3ஆம் இடமே வந்து என்னென்னா ஒரு குறுகிய வெற்றின்னு அர்த்தம். அதாவது ஆரம்பத்திலே ஜெயிக்கிறது. அது என்ன சொல்லுவாங்க, சில பேர் வந்து மேட்சில் பார்த்தீங்கன்னா பிரிலிமினரிலாம் ஜெயிச்சிருவாங்க. அது மாதிரி இந்த ஆரம்பத்தில் பிரிலிமினரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதிலெல்லாம் வெற்றியை கொடுப்பார் ராகு. ஏன்னா 3ஆம் இடங்கிறது வந்து ஆரம்ப வெற்றி தான். 9ஆம் இடம் தான் மிகப்பெரிய வெற்றி. இறுதி வெற்றியை கொடுக்குறது 9ஆம் இடம். ஸோ நீங்கள் ஆரம்ப லெவலெல்லாம் வெற்றி ஈஸியாக கிடச்சிரும். கடைசியாக போகும்போது கொஞ்சம் இழுபறியோடு வெற்றி கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கேது இருந்தாலுமே சூரியன் வீட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பார். ஏன்னா சூரியன் வந்து தனுசு ராசி கெடுக்க மாட்டார். அப்பல் கற்ற யோகர். அதனால் அந்த காம்பினேஷன் படி சூரியனால் அங்கே ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். சூரிய நமஸ்காரமும் பண்ணலாம், தினமும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் வீட்டில் தான் சர்ப்பகரம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு எப்படி சார் இருக்கும், மக்கள் ஆதரவை பெறதுக்கு கொஞ்சம் போராட்டம் பண்ணணும். சும்மா உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும். சரியாக மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட பேசணும், நலத்திட்டங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அப்படி பண்ணினீங்கன்னா பேரும் புகழும் நல்லபடியாக இருக்கும். நல்லா இது பண்ணுவீங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. மேடை பேசும்போது நிதானமாக பேசணும். சரியா நேர்களே, அதே மாதிரி கட்சி வேலைக்காக பிரயாணம் போயிட்டு வருவீங்க, பயணங்கள் போயிட்டு வருவீங்க. விவசாயி எப்படி சார் இருக்கும், விவசாயி கடவுளனும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, விவசாயத்துக்கு வந்து லாபம் இருக்கும். போட்ட முதலுக்கு லாபம் கிடைக்கும். புன்சை பயிர் நல்லபடியாக வரும். சரியா, நன்சையை காட்டிலும் புன்சை நல்லபடியாக வரும். அரசு வழியில் உதவி கிடைக்கும். பண உறவு நல்லபடியாக தான் இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்ட பூமி மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து பெண்கள், குடும்பத்தின் கண்கள். பெண்கள் எப்படிப்பா இருப்பாங்க தனுசு ராசியில், குடும்பத்தில் சில ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலுமே அதை கொஞ்சம் சரி பண்ணிடுவீங்க. அன்றாட பணிகளில் சில பிரச்சனைகள் வரும். சரியா, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு தான் போகணும். மனச்சஞ்சலங்கள் இருக்கும். குடும்பத்தில் சில தொந்தரவுகள் இருக்கும், மனச்சஞ்சலங்கள் இருக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. இருந்த போதிலும் பண வரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு போவீங்க. அசையும் சொத்து அசையா சொத்தால் சில லாபங்கள் இருக்கும். அதனால் சேமிக்கவும் முடியும். ஸோ குடும்ப பெண்கள் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு சில சௌகரியங்களை அனுபவிப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அப்பப்போ அசதி இருக்கும் உடம்புல. ஒருத்தன் மட்டும் வசந்தானே, இன்னொருத்தன் அசந்தானேன்னு சொன்ன மாதிரி அசந்து போவீங்க. அசதியை தீர்க்க விநாயகர் பெருமானை கும்பிடணும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் இவர் இருக்கிறார்ல, யார், கேது இருக்கிறார்ல, அது கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா, அடுத்து வந்து கலைஞர்கள் நிறையா இருக்கிறாங்க. இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், திரைப்படம், சின்னத்திரை, சொல்லிட்டே போகலாம். ஓரளவு நல்லா இருக்குங்க. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கலைத்துறை சேர்ந்தவர்கள் மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். ரசிகர்களோட ஆதரவு இருக்கும். வர வேண்டிய பணம் வசூலாகும். இழந்தவற்றை மீட்பீங்க. எது போச்சோ கையை விட்டு அதெல்லாம் வந்து திரும்பி சேரும். ஆனால் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாணவ செல்வங்கள், இந்தியாவின் எதிர்கால தூண்கள்.
மாணவ செல்வங்கள் எப்படி இருப்பாங்க? மே மாதத்துக்கு மேலே தான் இவங்களுக்கு, ஜூன் மாதத்துக்கு மேலே ஸ்கூல் திறப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி நடக்கும்போது வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. இருந்தாலும் கல்வியில் சில தடைகள் இருக்கும். சரியா? 4ஆம் இடத்துல வேறு இவர் இருக்கிறாரு. யார்? சனி பகவான் இருக்கிறார் உயர்கல்விக்கு. அதுக்கு போக வந்து 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கொஞ்சம் தடைகள் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் நல்லபடியாக படித்தீங்கன்னா எதிர்பார்த்த மார்க்கை வாங்க முடியும். விளையாட்டு போட்டியிலலாம் கவனமாக செயல்படுங்க. அதெல்லாம் விட்டுறது நல்லதான். சரியா? விளையாட்டு போட்டியை விட்டுறதுலாம் ஒரு வகைக்கு நல்லதான். விளையாட்டு போட்டியெல்லாம் அந்த அளவுக்கு ஈடுபாடை குறைச்சிக்கோங்க. அம்மா அப்பா மதிங்க, தாய் தப்பனை மதிங்க, சொல்லிக் கொடுக்குற டீச்சரையும் மதிங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மாணவ செல்வங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிப்பில். ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி. தேக ஆரோக்கியம் பிரச்சனை வரும். பொதுவாக தனுசு ராசிக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, வயதுக்கு ஏற்ற மாதிரி. குறிப்பாக 60 வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் கொஞ்சம் உடம்பு நலத்தை பார்த்துக்கணும். மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. மருத்துவ சூழல் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 9ஆம் இடத்துல பிள்ளைகள் விஷயத்தில் சில கவலைகள் இருக்க தான் செய்யும். 5 கூட ஒன்றும் சரியில்லை இப்போதைக்கு. யார்? செவ்வாயும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். தேவையற்ற அலைச்சல் இருக்கும். அதனால் சோர்வு அடைஞ்சு போயிடுவீங்க. பிள்ளைகளை நினச்சி ஒரு பெருங்கவலையாக இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளையாரை கும்பிடுங்க. பிள்ளையாரை கும்பிட்டிங்கன்னா பிள்ளைகளால் எந்த பிரச்சனையும் வராது. பிள்ளைகளுடைய நலன் நல்லபடியாக இருக்கும். மூல நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது இந்த ராகு கேது பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா, மூல நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம். கேதுவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ராகு கேதுகளை பற்றி தான். மூலம் அது சம்மந்தப்பட்டவர் தான். மூல நட்சத்திரநாதன் கேது பகவான், ஞானகாரகன். எதிர்ப்புகள்லாம் ஓரளவு சரியாக போயிடும். பகை விலகும். அடுத்தவங்களால் இருந்த அந்த பிரச்சனைகள் சரியாயிரும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லா வருஷத்திலும் நல்ல பணம் கிடைக்கும். தர்ம சிந்தனையாக இருப்பீங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. நண்பரால் நல்ல உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஆர்டர்லாம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் ஒரு புரட்சி பண்ணுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க. தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை காட்டிலும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மூல நட்சத்திரம் நல்லாயிருக்கும். போராடும் வியாபாரிகளுக்கு நல்லபடியாக இருக்கும். பழைய வசூலாகும். பண விஷயம் நல்லாயிருக்கும். மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். கேஸ் ஃப்ளோ நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாளாக பயணங்கள் அனுகூலமாகும். உத்தியோகத்தில் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும். சரியா? உத்தியோகம் அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, நல்லபடியாக இருக்கும். உத்தியோகம் நல்லா இருக்கிறதுனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. இருந்தபோதிலும் மற்றவங்களை அனுசரித்து போங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தனக்குன்னு இருக்காதீங்க. பிறர் அனுசரித்து போனீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம். சூரியன் வீட்டில் தான் கேது இருக்கிறாரு. சரியா? இருப்பினும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் செலவு இருக்கும். பேச்சில் நல்லா இருப்பீங்க. பேச்சில் கட்டிக்காரன்னு இருப்பீங்க. நல்லா பேசி நயமாக பேசி எல்லா காரியத்தையும் சாத்திப்பீங்க. பெண்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். பெண்களுக்கு நல்லா உதவுவீங்க. ஆன்மீக சிந்தனை இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சூரியன் வீட்டில் தான் கேது இருக்கிறாரு. சூரியன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி கேதுவின் நிலைப்பாடு மாறும். இங்கே நட்சத்திரம் அதிலையும் பார்க்கணும். அதான் முக்கியம். மூலம் கேது நட்சத்திரம். அவர் அப்படியே 9ஆம் இடத்துல அசையாமல் இருப்பார் 1.5 வருஷத்துக்கு. சுக்கிரன் 24 நாளுக்கு ஒரு மாறுவார். போராட நட்சத்திரநாதன். ஸோ சுக்கிரனோட நிலைப்பாடு சிறப்பாக இருந்துச்சுன்னா போராட்டத்துக்கு கொஞ்சம் நல்ல இது கிடைக்கும். கம்பேக் இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். என்ன நட்சத்திரநாதன் வந்து கொஞ்சம் நல்லபடியாக தள்ளுவார். நட்சத்திரம் தானே ரூட்டு. ஸோ ராசிக்கு பலன் சொல்லும்போது நிறைய பார்க்கணும். நட்சத்திரநாதனையும் பார்க்கணும், ராசிநாதனையும் பார்க்கணும், அந்த ராசியில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். இது 3ஐயும் வச்சு தான் பலன் சொல்லணும். இது 3ஐயும் வச்சு யாரும் பார்க்குறாங்களே தெரியல எனக்கு. எல்லாம் அப்படியே அடிச்சு விட்டு போயிட்டே இருக்காங்க. குரு தனுசை பார்த்துட்டா போதும். தனுசு ராசி ஆஹா ஓஹோ அப்படி இருக்கும்னு ஒரு அடி அடிச்சு விட்டு போயிடுது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க. இது எல்லாரும் சொல்கிறது தான். பஞ்சகமின்றி அனைவரும் சொல்கிற வார்த்தை தான். குரு பார்க்க கோடி நன்மை தான். ஆனால் அந்த நட்சத்திரநாதர்கள் எப்படி இருக்கான்னு அதையும் பார்க்கணும். சரியா நேர்களே? போராட நட்சத்திரத்துக்கு சுக்குரம்பி எங்கேனாச்சும் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் நடக்காது. குரு பார்த்தும் ஒன்றும் நடக்காது. ஸோ நட்சத்திரநாதனையும் பார்க்கணும். ரைட்டு. ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து ஓரளவு பரவாயில்ல. மனதில் குழப்பம் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. போட்டியில் பங்கு பெறும்போது கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க. ஓகே. உத்திராட நட்சத்திரத்துக்கு ஓரளவு பரவாயில்ல. சூரியனோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஓரளவு பிரைட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே. வழிபாடு என்ன சார் பண்ணலாம்? வழிபாடு என்ன? சர்ப்பகரங்களை தான் கும்பிடணும். பௌர்ணமி தோறும் துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மனை கும்பிடணும். அடுத்து சங்கடகர சேர்த்து விநாயகர் பெருமானை கும்பிடணும். விநாயகர் வழிபாடு தான் மிகச்சிறப்பு. சரியான நேரத்தில் விநாயகர் வழிபாடை வழிபடுத்திக்கோங்க. நான் முதலே சொல்லிட்டேன். அது மாதிரி ஜீவ சமாதிகள் கூட போயிட்டு வரலாம். ஜீவ சமாதிகளோடு கூட போய் சித்தர்கள் சமாதி, மடாலங்கள், கோயில்கள்லாம் போயிட்டு வரலாம். ஏன்னா குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால அந்த குருவோடைய அனுக்கிரம் கிடச்சின்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. மற்றபடி இனிமேல் இதில் வந்து அதிர்ஷ்டம்லாம் கிடையாது. அதிர்ஷ்ட திசைகள் இதெல்லாம் கிடையாது. சில பேர் ராகு கேது பயிற்சிக்கெல்லாம் அதிர்ஷ்ட திசைகள் அதிர்ஷ்ட நாட்கள்லாம் சொல்லுவாங்க. சர்ப்பக்கிரகங்களுக்கெல்லாம் வந்து பொதுவாக வந்து
பெருசாலாம் வந்து பெனிஃபிட் கிடையாது. ஒரு காலத்தில் ராகு கேது பயிற்சிகள்லாம் பெருசாக பலன்கள்லாம் போட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு கிரேஸ் ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த கிரகங்களே டூப்ளிகேட் கிரகங்கள், அதுகளுக்குலாம் வீடு கிடையாது, சுய இயல்பு கிடையாது. ஸோ அதுகளுக்கு வந்து ராசி நட்சத்திரம் அதுக்குன்னு அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இடையில எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வேத ஜோதிடத்தில் வந்து அதிர்ஷ்ட எண்களே கிடையாதுங்க. நானே சில நேரம் சொல்லுவேன். அது எப்படி சொல்லுவேன்னா, அந்த வாரத்துக்கு அந்த நேரத்துக்கு எந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கோ அந்த கிரகத்தோட என்ன சொல்லுவேன். இப்போ வந்து சனி பகவான் நல்லா இருக்காருன்னா 8ஆம் நம்பரு, கேது நல்லா இருக்கிறாருன்னா 7ஆம் நம்பரு, ராகு நல்லா இருக்கிறாருன்னா 4ஆம் நம்பரு. இப்படி எந்த கிரகம் வந்து அட் பர்சன்ட் நல்ல நிலைமையில் அது சம்மந்தப்பட்ட ராசிக்கு இருக்கோ அந்த என்ன சொல்லலாம். இப்படி தான் சொல்ல முடியும் இல்லையே. வேத ஜோதிடத்தில் எந்த இடத்துலையுமே வந்து அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் அதிர்ஷ்ட நிறங்கள் சொல்லவே இல்லை. இன்றைக்கி டிவியை பார்த்தாலும் சரி யார் பார்த்தாலும் சரி இந்த அதிர்ஷ்ட கிழமையை சொல்லிடுவாங்க, அதிர்ஷ்ட நிறம் சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை கட்டிட்டு போனீங்கன்னா பல பலன்னு சொல்லிப்பீங்க. சத்தியமாக நடக்காது அது. சரியா? பச்சை நிறத்துக்கும் தனுசு ராசிக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது வேத ஜோதிடத்தில் எந்த புத்தகத்தில் வேணால் நீங்கள் பாருங்கள், சொல்லலை. பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லவே இல்லை. பழைய புத்தகத்தில் வாங்கி பார்த்தோம்னா கீரனூர் நடராஜன் எழுதிய புக்கமாக இருந்தாலும் சரி, பாரிஜாத ஜோடமாக இருந்தாலும் சரி, நந்தி வாக்கியமாக இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய இருக்குது. சரியா? புருத் கிரகமாக இருந்தாலும் சரி, கிரகமாலையாக இருந்தாலும் சரி, காளிதாசர் எழுதிய உத்தரகாலமாக இருந்தாலும் சரி, எத்தனையோ புத்தகம் என்கிட்ட இருக்குது. எதுலையுமே வந்து இன்னும் இப்போ புத்தகம் இருக்குது, பேர் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான் ஒரு நாள். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஜோதிட அரிச்சுவடி அது ரொம்ப பழைய புத்தகம். அந்த புத்தகத்தை பிறகு கூட பார்க்க முடியாது, ஏன்னா பேப்பர்லாம் கிழிஞ்சு போயிடுது. ஜோதிட அரிச்சுவடின்னு ஒரு புத்தகம் இருக்குது. 1930 பிரிண்டிங் ஆகிருக்காது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 90 வருஷம் ஆகி போகுது. அந்த புத்தகம் வந்து எனக்கு சொல்ல வரேன்னா, அதிலெல்லாம் சொல்லலை அதிர்ஷ்ட திசையோ அதிர்ஷ்ட எண்களோ அதிர்ஷ்ட நிறமோ சொல்லலை. இடையில எல்லாரும் அடித்து விடுறது, கமர்ஷியலாக அடித்து விடுறது. தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நலங்கள்னு நானும் சில நேரம் சொல்லுவேன். நான் எப்படி சொல்லுவேன்னா, அந்த நேரத்துக்கு எந்த கிரகம் வந்து சாதகமாக இருக்கோ அதோட என்ன சொல்லலாம், அந்த கிரகத்தினுடைய கலரை சொல்லலாம். இப்போ புதன்னா பச்சைன்னு சொல்லலாம், குருனா மஞ்சள்னு சொல்லலாம். அது சாதகமாக இருந்தால் தான். இப்போ குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, ஒரு வருஷத்துக்கு பார்ப்பார் தனுசு ராசிக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு மஞ்சள் கலர் தான் நல்லதுன்னு சொல்ல முடியுமா? குரு பார்க்குறாருப்பா, மஞ்சள் மட்டும் போடுங்கப்பா, மஞ்சள் சந்தன கலர் மட்டும் போடுங்கன்னா ஏற்றுக்குருவீங்களா நீங்கள்? மற்ற கலர்லாம் போட வேண்டாமா? இதெல்லாம் ஒரு இது தான், தோராயிரமாக அடித்து விடுறது. சரியா? இந்த ஜோசியக்காரங்களாக பார்த்து அடித்து விடுறது. வேத ஜோதியத்தில் எங்கேயுமே சொல்லலை. அதிர்ஷ்ட இடமோ அதிர்ஷ்ட நிறமோ அதிர்ஷ்ட திசையோ அதிர்ஷ்ட கலரோ அதிர்ஷ்ட எண்ணோ எதுவுமே சொல்லலை. ரைட்டு. அதனால் நம்மளும் அதை நிப்பாட்டிக்கிடுவோம். ராகு எது பயிற்சிகள் இந்த லெவலில் இருக்குது. சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க திருநாகேஸ்வரம் போங்க, காளகஸ்தி போங்க, கீழப்பள்ளத்தூர் போங்க. அங்கே போய் இருக்கிற நவக்கிரகங்களை வழிபடுங்க. சங்கரன் கோயில் போகலாம். இப்படி நிறைய இருக்குது. சரியா? அதுபோல் நவ திருப்பதி இருக்குது, அங்கேயும் போகலாம். ரெட்டை திருப்பதி இருக்குது. இப்படி நிறைய ஸ்தலங்கள்லாம் இருக்குது. சரியா நேரில் அங்கே போய் நீங்கள் வந்து நவக்கிரகங்களில் ராகுகளை வழிபாட்டு வரலாம். முக்கியமானது வெள்ளிக்கிழமை வந்து ராகுவழியில் துர்க்கை மனை கும்பிடலாம். பௌர்ணமி அன்னி துக்கர் மனை அல்ல காளி மனை கும்பிடலாம். சங்கடகர் சேர்த்து ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள் நேரில். எல்லாம் இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.